ஸ்டாலின் பேசுறார், அண்ணா திமுக பாரதிய ஜனதாவோட அடிமைன்னு. திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் கூட யாருக்கு அடிமை இல்லை, தலைவர் மட்டுமல்ல தொண்டன் கூட அடிமை இல்லை. அப்படித்தான் பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதை புரட்சி தலைவி அம்மா எங்களை வளர்த்து ஆளாக்கி இருக்கின்றார்கள். உண்மைதானே? நாங்க சொந்த காலில் நிற்கிறோம், சொந்த உழைப்புல நிற்கிறோம். உங்களை போல கூட்டணியிலே இருந்து கொண்டு கூட்டணி கட்சி தலைவர்கள், கூட்டணி கட்சி உங்களை தாங்கி பிடிந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் அப்படி அல்ல. அடிக்கடி அண்ணா திமுக கூட்டணி மாறும் என்று சொல்கிறீர்கள். ஒரு கட்சி என்றால் அதுக்கு என்று ஒரு கொள்கை இருக்கின்றது. அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் அந்த கட்சி செயல்படும். அந்த அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இதையும் புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, இதையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுதும் சரி, அந்த அம்மா இறப்புக்கும் சரி, அதை அவள் கடைபிடித்ததை அண்ணா திமுக இன்றைய வரை கடைபிடித்து வருகிறது. உண்மைதானே? ஆக கூட்டணி என்பது வேற, கொள்கை என்பது வேற. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்திலே வாக்குகள் சிதறாமல் இருப்பதற்கு, எதிரிகளை வீழ்த்துவதற்கு கூட்டணி அமைக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் கூட்டணி அமைக்கிறோம். உங்களை போல பல கட்சிகளை கூட்டணியில் வைத்துக் கொண்டு அடிமையாக்க நாங்கள் விரும்பல. எப்பொழுதுமே எங்கள் கூட்டணியில் அங்கம் வைக்கின்றவர்கள் சுயமரியாதையோடு சுதந்திரமாக செயல்படக்கூடியவர்கள் தான் எங்கள் கூட்டணியில் அங்கம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மைதானே? திமுக கூட்டணியில் அப்படியா இருக்குது? ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்கு, காங்கிரஸ் தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவரை திமுக நியமிக்குது. அப்படித்தானே இருக்குது? காங்கிரஸ் கட்சி நூற்றாண்டு விழா கண்ட கட்சி. அப்படிப்பட்ட கட்சி திமுகவுக்கு அடிமையா இருந்து இன்றைய தினம் இன்றைக்கு அந்த மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரை திமுக தலைவர், திமுக கட்சி யாரை பரிந்துரை செய்தோ அவர்களை இன்றைய தினம் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்படி அடிமைத்தனமாக இருப்பது இன்றைக்கு காங்கிரசும் திமுக என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்ல, இந்த கொடி பறக்குதுல, எதனால பறக்குது? கொடி பறக்குது எதனால பறக்குது? கண்ணுக்கு தெரியுதா காத்து? கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. நீங்க எங்களை பத்தி விமர்சனம் செய்வதற்கு எந்த அருகதையும் தகுதியும் இல்லை. திரு ஸ்டாலின் அவர்களே, ஊழல் என்று சொன்னால் திமுக, திமுக என்று சொன்னால் ஊழல், ஊழலின் ஊற்றுக்கண் திமுக. இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அது யாராலையும் மறக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. அப்படி இருக்கின்ற கட்சி எங்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு எந்த தகுதியும் இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.